ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நல்லா கவனமாக வந்துட்டு கேளுங்க. அதாவது நாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நாம் வச்சுருக்கோம் இல்லையா கேபிட்டல். அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நாம் இப்போது ஒரு 1,00,000 கேபிட்டல் வச்சுருக்கோம் அப்படின்னா, இதிலேருந்து 100 டைம்ஸ், அதாவது 1,00,00,000 ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு பொசிஷன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு சில ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் ட்ரிகர் ஆகாமையே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகும். பட் அதில் வந்துட்டு வின்னிங் ப்ராபபிலிட்டி, அதாவது நாம் இப்போ வந்துட்டு ஒரு ஹியூஜான அமௌண்ட் வச்சுருக்கும் பொழுது அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியாது. இது எதனால் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது நாம் நினைக்கிற மாதிரியே ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறோம், அதில் பை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹியூஜான இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வரணும். அதாவது ஹியூஜாக ட்ரேடர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வரணும். ஸோ வந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற சைடு வந்துட்டு மார்க்கெட் மொமெண்டம் வந்துட்டு ஆகும். ஓகே, நான் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நிஃப்டிக்கு தான் வந்துட்டு கொடுக்கணும். நான் ஆல்ரெடி வந்துட்டு 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும் பொழுது 3 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் நான் 3 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் 30 மினிட்ஸில் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஒரு 85 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இது ரொம்ப அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஓகே, இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கீழேயும் இருக்குது, மேலே வந்துட்டு நேற்றுக்கு எஸ்டர்டேவோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹையில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 11 o'clock ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், சப்போஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு ரிவர்ஸிலான ட்ரேட் எடுத்திருப்போம், அல்லது நேற்றையோட லாஸ்ட் 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆகிட்டு ரிவர்ஸிலான வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது நான் ஒரு 10:45க்கு மேலே எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எடுக்க மாட்டேன். ஆஃப்டர் 1:15க்கு மேலே வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஓகே, நான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அல்லது மிட் பாயிண்டில் ஏதாவது வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1:15க்கு மேலே நான் இன்றைக்கி வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஓகே கைஸ், இப்போது ஆஃப்டர் 1:15 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2:35 ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள், நான் மார்னிங் வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு மார்னிங் இருந்த எல்லா ஹையுமே வந்துட்டு பிரேக் ஆகிட்டு இம்மிடியேட்டாக ரிவர்சல் கேண்டில். இங்கே பாருங்கள், இந்த 1:54 கேண்டில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கேண்டில் தான் நான் சொல்கிறேன், இம்மிடியேட்டாக வந்துட்டு ரிவர்சல் கேண்டில். ஓகே, இப்போது இந்த 1:54 கேண்டிலை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு செல்லிங் வியூ வந்துட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே 22,900 அப்படிங்கிறது வந்துட்டு காமிக்கிது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 22,900 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஆனால் 22,900 புட் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும், ப்ரீமியம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது நான் பார்க்கும்பொழுது ஒரு 20 ரூபீஸ்க்கு பிலோ தான் வந்துட்டு இருந்தது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைரெக்டாக 22,950 அப்படிங்கிற ஒரு புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது நிஃப்டியோட 22,950 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல், அதாவது 1:54 கேண்டல். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ட்ரி எடுக்கிறதுக்காக டே லோவிலேருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணுவோம். டே லோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேண்டல் தான், 1:51 கேண்டல். இதிலேருந்து இதை ஹையை மார்க் பண்ணோம் அப்படின்னா மிட் பாயிண்டில் நம்ம வந்துட்டு என்ட்ரி ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், மிட் பாயிண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 45 ரூபா 45 காசு காமிச்சது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 45 ரூபீஸில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது எவ்வளோ நேரம் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, ஒரு 2:30 வரைக்கும் தான் நான் வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே,
ஏன் 230 வரைக்கும் தான் நான் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஹியூஜான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அந்த 230க்குள்ளே வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 240 ஆகுது. இருந்தாலும் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மிட் பாயிண்ட் வந்துட்டு ரீச் ஆகலை. ஸோ இதனால் என்ன ஆகும், நாம் எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு இன்றைக்கி பண்ணலை, நம்ம ராங் டிசிஷனும் வந்துட்டு எடுக்கலை. இதனால் நம்மளோட கேபிட்டல் நம்மக்கிட்டேயே வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரேடில் வந்துட்டு நாம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சது அப்படின்னா அந்த ட்ரேடில் வந்துட்டு நம்ம கேபிட்டலை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி அதில் வந்துட்டு நம்மளோட ரிஸ்க்கை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடுமே நாம் ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ட்ரேட் எடுக்க போகிறோம். நாம் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக வந்துட்டு டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ போகும்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்துட்டு இன்னமுமே அப்படியே தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணிக்க கூடாது. ஒரு கேண்டில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கேண்டலோட ஹையில் என்ட்ரி எடுக்கலாம், அந்த கேண்டலோட ஹையில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே நான் பண்ணிக்கிறது இல்லை. எனக்கு கிரிட்டீரியா படி மிட் பாயிண்டில் வந்து நான் ட்ரேட் எடுப்பேன். அதுக்கு கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் 25% வைப்பேன், டார்கெட் வந்துட்டு 50% வைப்பேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் எந்த ஒரு ரிஸ்க்குமே வந்துட்டு எடுக்கிறது இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரீச் ஆகுது. ஸோ நான் இப்போது என்னோடய அக்கௌண்ட்டை வந்துட்டு கில் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். 230க்கே நான் வந்துட்டு ஆன் பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்துட்டு நம்ம 230க்கு மேலே நம்ம ஒரு கிரிட்டீரியா வச்சுருக்கோம், அதோட இதை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு 9:15க்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ரிஸ்க்கை வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ணிட்டு போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நிஃப்டிக்கு எக்ஸ்பைரிக்கு மொதல் நாள். ஸோ நேத்தியோட ட்ரேட்ஸையும் பார்த்துடலாம். இது நேத்தியோட நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டு. இங்கே பாருங்கள், நாம் ஆல்ரெடி வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் சென்டரில், அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டாப்பில் இருக்க லைனுக்கும் பாட்டமில் இருக்க லைனுக்கும் சென்டரில் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகே. சப்போஸ் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு ரிவர்சல் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு நமக்கு ரிவர்சல் வந்துட்டு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. தென் நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ வந்துட்டு இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியும் நமக்கு எந்த ஒரு டிசிஷனுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மேக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ரிவர்சல் கேண்டலுமே ஃபார்ம் ஆகலை. தென் வந்துட்டு நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட லோவிலேருந்து ஏதாவது ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்த்தா ஸோ அங்கேயும் வந்துட்டு எந்த ஒரு ரிவர்சல் கேண்டலுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகலை. தென் நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸை நம்ம ஒரு 50% வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அங்கே பார்த்தாலுமே நமக்கு எந்த ஒரு ரிவர்சல் ஆப்ஷனுமே கிடைக்கல. அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹையிலையும் வந்துட்டு எந்த ஒரு ரிவர்சல் பேட்டர்னுமே நமக்கு வந்துட்டு கிடைக்கல. ஸோ நாம் நம்மளோட கேபிட்டலை அப்படியே வச்சுருக்கோம். மார்க்கெட் எந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இல்லாதனால நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருக்கோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. அதாவது 23,082 அப்படின்ற ஒரு ப்ரைஸில். ஓகே. நாம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு 10:45க்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்தது அப்படின்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இதை ஏன் நான் வந்துட்டு எல்லா வீடியோஸ்லையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் பர்சனலாக பேக் டெஸ்ட் பண்ணும் பொழுது 10:45லேருந்து 1:15 வரைக்கும் வர ட்ரேட்ஸ் வந்துட்டு அதிகமாக ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆச்சு. ஸோ அதிகமாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆனதுனால நான் வந்துட்டு பர்சனலாக 10:45லேருந்து 1:15 வரைக்கும் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே. இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 11:50 ஆகுது. நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 1 o'clock போல் 1:15க்கு மேலே இந்த இடத்துல, அதாவது 23,082 இருக்குது இல்லையா? ஸோ இது ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் ட்ரேட் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே. ஆஃப்டர் 1:15 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு டைம் வந்துட்டு ஒரு 2 o'clock ஆகுது. மார்க்கெட் வந்துட்டு நான் முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி இந்த டாப் லைனுக்கு வந்துட்டு வரவே இல்லை. ஸோ பாட்டம் லைன்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த லைன்ஸ் எல்லாம் நம்மளோட வேல்யூ வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு எடுக்க போகிறது கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு சாலிடான என்ட்ரி வந்தால் நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம். அதர்வைஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வியூ பண்ணிகிட்டு இருந்தாலே நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு ப்ரொடக்டாக இருக்கும். கேபிட்டல் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கேபிட்டலை வந்துட்டு லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேபிட்டலை மறுபடியும் நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே உள்ளே கொண்டுட்டு வந்தாலுமே நாம் அந்த ஏற்கனவே லாஸ் ஆனது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு மாதிரி வந்துட்டு திங்க் பண்ணுவோம். கரெக்டான டிசிஷன் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு மேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு ட்ரேடும் நம்ம எடுக்கும் பொழுது கேபிட்டலை எந்த அளவுக்கு ப்ரொடக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ட் பண்ணி தான் வந்துட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.